சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீயும் எவ்வளவோ போராடுகிறாய். வெற்றி அடைந்து விடலாம் என்று. ஒன்று, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக நீ எல்லா விஷயத்தையும் செய்து அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடலாம் என்று எல்லா விஷயத்திலும் போராடுகிறாய். அதுவும் இன்னும் கிடைக்கவில்லை. இன்னொன்று, உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து முன்னுக்கு வரலாம் என்று நினைக்கிறாய். அதுவும் இன்னும் எதுவும் கைகூடவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இது? இந்த அளவுக்கு நம்மை கஷ்டப்படுத்துகிறது. நாமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொன்றை சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் இவ்வளவு சோதனை செய்கிறது என்று நீ கவலைப்படும் பொழுது எனக்கு தோன்றுவது, கவலைப்படாதே என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றும். தங்கமே, நான் இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நான் இதைதான் சொல்வேன். கவலைப்படாதே அம்மா, மாற்றுவதற்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக உன்னை கரை சேர்த்து உன்னை அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. யாருமே இல்லையா உனக்கு எதுவுமே செய்து தர? எல்லாவற்றையும் செய்து தர நான் இருக்கிறேன். என்னிடம் கேட்டால் சற்று கால தாமதமாகும். ஆனால் என்னிடம் இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்வில் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் நான் உனக்கு தருவேன். புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில் நடந்து கொள். சில சமயம் சிலர் உன்னை எந்த ஒரு விஷயமும் செய்ய விடாமல் தடுப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு எப்பொழுதும் அஞ்சக்கூடாது. எது உனக்கு தேவைப்படுகிறதோ அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் வரை வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷம் என்பது எப்பொழுது தெரியுமா கிடைக்கும்? யாரோ ஒருவன் ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது கிடையாது. நம் கையிலிருந்து, உன்னுடைய கையிலிருந்து மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீ வாங்கி கொடுக்கிறாய் பார், அப்பொழுதுதான் அது சந்தோஷமாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ எல்லோருக்கும் நீயாக அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படும் அளவுக்கு வாழ்வில் நீ உயர்வாய். நீ நல்ல பிள்ளை. நீ போராடுவதோ உன் குடும்பத்திற்காக. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் தீர வேண்டும் என்று நீயும் நினைத்து நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் பார், இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் உன்னை விட்டு போகாமல் உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இனிமே உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் இடமே கிடையாது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இஷ்டமான வாழ்க்கையாகவே அமைத்து தரும் இந்த சாயாகிய நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். குடும்பம் முன்னேற வேண்டும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அவரவர்களுக்கு ஆசைப்பட்டது அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய ஆசை. இன்றுக்குள் பார், உன்னுடைய ஆசைகள் என்னென்னலாம் நடக்கிறது என்பதை இன்றுக்குள் பார். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் அனுபவித்து எல்லாமே கஷ்டங்கள் அனைத்துமே மறைந்து போகும் அளவுக்கு உன் வாழ்வில் சந்தோஷமானது கிடைக்கும். நீயே நினைப்பாய், நம் வாழ்வில் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, நல்ல வேலை சாய் நமக்காக இவ்வளவு உதவி செய்தார் என்று என்னிடம் வந்து நீ நன்றியை கூறுவாய். அந்த அளவுக்கான நல்ல நல்ல விஷயங்களோ உன் வாழ்வில் நடப்பதற்காக காத்திருக்கிறது. ஆனால் நீதான் பார், நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் என்ன என்ன என்பது தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்வில் எல்லாம் நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் சூப்பரான, சுபமான எல்லா நல்ல விஷயங்களும் தான். அதையெல்லாம் நீ உன் கண்ணுக்கு தெரியாததினால், இன்னும் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காததினால் எதுவுமே நடக்காது போல என்று நீயாக முடிவு செய்து கொள்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடக்கும் பொழுதுதான் நீயே உன்னுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து துள்ளி குதிப்பாய். தங்கமே, நேரம் கைகூடி விட்டது. நீ துள்ளி குதித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. நாளுக்கு நாள் நீ கஷ்டத்தை அனுபவித்தாய். இனி நாளுக்கு நாள் சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கையில்
நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ இருக்கிறாய். எத்தனையோ நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என்று. அவர்களுக்கெல்லாம் நேராகவே நீ எப்படியெல்லாம் வாழ்வாய் என்று நான் அவர்களுக்கு காட்டுவேன். தெய்வங்களா அவர்கள், இல்லை ரிஷிகளா, இல்லை முனிவர்களா? உன்னை பார்த்து இதெல்லாம் எப்படி வாழும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை யாரும் பார்ப்பது கிடையாது. அடுத்தவன் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டான், ஆனால் அதை வைத்து பேசி அவனை மட்டம் தட்டி அவனுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி வாழ்கிறான் என்று பார்ப்போம் என்பதெல்லாம் சவாலாக விடுவார்கள். நான் சவாலாக சொல்கிறேன். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நான் அவர்கள் எல்லாம் சொன்னதற்கு அப்படியே நேராக எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் என்பதை இனிமேல்தான் நீ பார்க்கவே போகிறாய். கவலை என்பதை வேண்டாம் அம்மா, சந்தோஷமாக மட்டுமே இரு. உன் எதிர்காலத்திற்கு எல்லா நிலையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இன்று நடக்கும் எதையும் வைத்து நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று நினைத்து விடாதே. இந்த சாயை நம்பிதான் நீ எல்லா காரியத்திலும் இறங்கி இருக்கிறாய். இந்த சாய் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து நல்ல காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் துவண்டு போய் நின்று அடுத்தவர்கள் பேச்சுக்கு இடம் கொடுத்து விடாதே. உனக்கு மனம் சோர்வாகவும் உடம்பு பலவீனமாகவும் இருந்தால் கூட மற்றவர்களுக்கு நேராக நிமிர்ந்து நின்று தைரியத்தோடு பேசு. உனக்கு அழுகை வந்தால் தனியாக வந்து என்னிடம் அழுதுவிட. அதை விட்டுவிட்டு யாருக்கு மத்தியிலும் எந்த ஒரு கவலையையும் நினைத்து அழுது விடாதே. நீ எப்பொழுது அழுவாய், எப்பொழுது அதை பார்த்து சிரிக்கலாம் என்று ஒரு கூட்டமே இங்கு நிற்கிறது. அந்த கூட்டத்திற்கெல்லாம் நீ இறை போடுவதாக போட்டு விடாதே உன்னுடைய கண்ணீரை. நீ உன்னுடைய மன காயங்களுக்காக அழுதிருப்பாய். ஆனால் பார்ப்பவர்கள் நீ ஏதோ தவறு செய்துவிட்டாய் என்பதற்காக அழுகிறாய் என்று சொல்லி உன் மீது தேவையில்லாத பட்டங்களை எல்லாம் சுமத்துவார்கள். அமைதியோடு இரு. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்வேன். யோசிக்க யோசிக்க நல்ல நல்ல வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் வரும் உன் வாழ்க்கையில். சிந்தித்து ஒவ்வொன்றாக முடிவெடு. நல்லதேதான் நான் செய்வேன். நிச்சயமாகவே உன் வாழ்வில் நீ போராடி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு போராட்டங்களிலிருந்தும் உன்னை விடுதலை செய்து உன் வாழ்வில் நல்லதையே உனக்கு நான் கொடுப்பேன். உன் வாழ்வில் கஷ்டமோ நஷ்டமோ அனைத்தையும் நானே சரி செய்து வைக்கிறேன். எக்காரணம் கொண்டும் யாருடைய கையையும் எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதை நானே தருகிறேன். சந்தோஷமாக மட்டுமிரு. என்னிடம் கேட்டது எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கும். யோகமும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்வில் நான் நிலைத்து உன்னிடம் தருவேன். கவலைகள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் என்று தெரிந்த உனக்கு கண்ணீரும் தேவையில்லை என்று தோன்ற வேண்டும். இந்த சாயாகிய நான் உன்னை ஒவ்வொரு நாளும் எல்லா கவலைகளிலுமிருந்து மீட்டு உன்னை வெளியே கொண்டு வருவேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.